திருப்பூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். குறைந்த விலையில் தரமான பொருட்களை விற்பனை செய்யும் வளர்மதி கூட்டுறவு சொசைட்டி தமிழக அரசின் ஒரு அங்கமாக உள்ள கூட்டுறவு சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு தரமான மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடந்த 1987ஆம் ஆண்டு முதல் திருப்பூர் மாநகராட்சி அலுவலக வீதியில் செயல்பட்டு வந்த வளர்மதி கூட்டுறவு சுய சேவை பிரிவு தற்பொழுது காங்கயம் ரோடு சஷ்டி மாருதி ஷோரூம் எதிரில் விலாசமான கார் பார்க்கிங் வசதியுடன் 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு 450க்கும் மேற்பட்ட கம்பெனி பொருட்களின் தயாரிப்புகள் குறைந்தபட்சம் 5% முதல் 10% வரை சலுகை விலையிலும் ஒவ்வொரு பொருட்களும் காலாவதியாகும் தேதியுடன் அச்சிடப்பட்டு விற்பனைக்கு வருகிறது. மேலும் இங்கு அனைத்து வகையான மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யும் மருந்து கடையும் தனியாக செயல்படுகிறது. இங்கு விற்பனை செய்யும் மாத்திரைகளுக்கு 15% முதல் 20% வரை தள்ளுபடியுடன் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சுய சேவை பிரிவில் 4 விற்பனையாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை வார விடுமுறை தவிர மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படுகிறது. இது தவிர வளர்மதி கூட்டுறவு நியாய விலை கடைகளில் மிக குறைந்த விலைகள் மக்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் பாக்கெட் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்து திருப்பூர் கூட்டுறவு துணை பதிவாளரும் வளர்மதி கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குநருமான கணபதி சுப்பிரமணியம் கூறுகையில், இது கோயம்புத்தூர் சிந்தாமணி மாதிரி இது திருப்பூர்ல வளர்மதிங்கிற பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு நிறுவனம். இதுல செல்ஃப் சர்வீஸ் இருக்கு. ஒரு 450க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் கூட வச்சிருக்கோம். ஏற்கனவே டவுன்ல இருந்தது, அங்க இருந்தப்ப நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. பப்ளிக் மத்தியில வளர்மதி அப்படின்னாலே ஒரு நல்ல விலையில நல்ல பொருட்கள் தரமா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இருந்தது. ஒரு நியாயமான விஷயமா இருந்துகிட்டு இருந்தது. இப்போ ஊர் தள்ளி வந்து ஒரு 4 வருஷம் நேரத்தில் மாற்றிருக்கேன். சொந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே மக்கள் போக்குவரத்து கம்மியாக இருக்கிறதுனால சேல்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. இருந்தாலும் நாங்கள் 5 to 10% ரிடக்ஷன்ல எல்லா பொருட்களும் கொடுத்துட்டே இருக்கோம். தரமான பொருட்கள், சரியான பொருட்கள், நியாயமான விலையில தான் கொடுக்கணும். அதே மாதிரி மருந்து பொருட்களுக்கான மெடிக்கல்ஸ் இங்கே இருக்கு. 15% to 20% அதுலேயும் டிஸ்கவுண்ட் தரோம். ஒரு பெரிய மளிகை கிடங்கு இங்கே இருக்கு. நாங்கள் ஒரு 100 கடைகள் நடத்திருக்கோம். 100 கணக்கான கடைகளுக்கும் இங்கிருந்து மளிகை பொருட்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சுருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல என்ன மூவ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்தும், அதே மாதிரி இந்துஸ்தான் லிவர் அது மாதிரி தரமான ப்ராடக்ட்ஸ் வெளியில் மக்கள் மத்தியில் என்ன மூவ் ஆகணுமோ அந்த பொருட்கள் மட்டும் எங்களுடைய நியாயவிலை கடைகளில் வாங்கிச்சிருக்கோம். கம்பல்சரி எங்கேயுமே கிடையாது. விருப்பப்பட்டு மக்கள் வாங்கிக்கலாம். கம்பல் பண்ணி கேட்கறதுக்கு நாங்கள் எந்த பொருளுமே கிடையாது. அதனால மக்கள் விருப்பப்படியாக இருக்குல்ல ரேஷன் வாங்க வரும்போது எங்கேயோ வாங்கிறது போல கூட்டுறவு வாங்கிக்கலாம். ஒரு 5 ரூபா கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மறந்து மக்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் சிறப்பாக இருக்குது. செல்ஃப் சர்வீஸ் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி பப்ளிக் மத்தியில் ஈர்த்துக்கான திட்டங்கள் போட்டிருக்கோம். நல்ல பெரிய இடவசதி இருக்கு. கார் ஓட்டம் இருக்கு, கார் பார்க்கிங் இருக்கு. அதனால பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா கூட்டுறவு இன்னும் விரிவடையும். இவ்வாறு தெரிவித்தார். அப்பொழுது வளர்மதி கூட்டுறவு அங்காடி கண்காணிப்பாளர்கள் சாந்தி, இந்திரா காந்தி மற்றும் விற்பனையாளர் ஜீவானந்தம் ஆகியோர் உடன் இருந்தனர். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.